தமிழக அன்பானவருக்கும் வணக்கம். மணிரத்னம் அவருடைய இயக்கத்துல கமல், சிலம்பரசன், நாசர், த்ரிஷா மற்றும் பலர் நடித்த தக்லைஃப் இந்த திரைப்படம் இன்னைக்கு வெளியாயிருக்கு. படத்தோட கதை, டில்லியில ஒரு மிகப்பெரிய ரவுடி டானா கேங்ஸ்டரா வலம் வராங்க கமல் சாரும் நாசர் சாரும். அப்படி இருக்கும்போது ஒரு ஷூட் அவுட்ல ஒரு போலீஸ்காரனுக்கும் இந்த ரவுடி கேங்க்கும் நடந்த ஷூட் அவுட்ல ஒரு பேப்பர் போற ஒருத்தர் இறந்துறாரு. தன்னாலதான் அவர் இறந்தாரு அப்படின்றதுனால அவரோட பையனை தூக்கிட்டு போயிட்டு தான் பையனா வளர்க்குறாரு கமல் அவர்கள். அதே மாதிரி அந்த ஷூட் அவுட்ல அந்த பையனோட தங்கச்சியும் காணாம போயிடுறாங்க. அவர் கூட்டு போய் வளர்க்கும் போது, நான் எப்படி இருந்தாலும் உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பையனுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு. அந்த பையன் தான் சிலம்பரசன் அவர்கள். தமிழ் சினிமான வழக்கப்படி ஒரு டான் ஒரு பையனை தத்தெடுத்து கூட்டு போய் வளர்க்குறாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த பையனை ஒரு டானா ரவுடியா தான் வளர்ப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டானா ரவுடியா சிலம்பரசன் அவர்களையும் வளர்க்குறாரு. ஒரு கட்டத்துல தன்னோட அண்ணன் பொண்ணுக்காக ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போறாரு கமல் அவர்கள். அப்படி போகும்போது, நான் உள்ள இருந்தாலும் என் இடத்துல இருந்து இந்த இடத்த அமரன், அதாவது சிம்பு அவர்கள் தான் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி சிம்பு கிட்ட மொத்த பொறுப்பையும், எனக்கு அப்புறம் அவன் தான் அப்படின்ற மாதிரி மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு போறாரு. அதுல நாசர் அவர்கள் காண்டாடுறாங்க. ஏன்னா அவனுக்கு அப்புறம் நான் தானே இருக்கணும், அதென்ன ஒரு சின்ன பையன் கொடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி நாசர் அவர்கள் கொஞ்சம் காண்டாடுறாங்க. சேம் டைம் அந்த டானான சக்திவேல் இடத்துக்கு வர்றதுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்குது. அதனால தமிழ் சினிமா வழக்கப்படி அந்த ஹீரோ அந்த டானை ஒரு மலை வச்சு கூட்டு போயிட்டு அவர் போட்டு தள்ள முடிவு பண்றாங்க. அப்படி போட்டு தள்ள தள்ளி விட்டுறாங்க. அப்படி தள்ளி விட்டதுக்கு அப்புறம் விவேகமா அவர் எப்படி திரும்பி அவங்களையும் ஆடியன்ஸான நம்மளையும் பழி வாங்கினாரு அப்படின்றதான் இந்த தக்லைஃப் திரைப்படத்தோட கதை. ஆக்சுவலா ஒரு டான் ஒரு பையனை தத்தெடுத்து அவனே டானா ரவுடியா வளர்த்து அவனை தன்னோட இடத்துக்கு வர வைக்கிற மாதிரியான திரைப்படம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஒரு 500 திரைப்படம் வந்திருக்குன்னா அதில் ஒரு 50 படம் கமல் சாரே நடிச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படத்துல கமல் சார் எப்படி நடிச்சாரு அப்படின்றதான் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னமும் ஆச்சரியமாவே இருக்கு. இந்த படத்தோட ஆரம்பமே ஒரு பிளாஷ்பேக் பிளாக் நோட் காட்சி தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல கமல் சாருக்கும் சரி நாசர் சாருக்கும் பண்ண அந்த டிஎச்சிங் ரொம்பவே நல்லா இருந்து கமல் சார் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாங்க. அந்த பிளாஷ்பேக் காட்சின்றது நல்லாவே இருந்தது. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த மொத்த படத்துலயுமே அந்த ஒரு பிளாஷ்பேக் காட்சி மட்டும்தான் நல்லா இருக்கு. மற்றபடி பேசியே சாவடிக்கிறாங்க. பொதுவா மணிரத்னம் அவரோட திரைப்படங்கள்ல அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் இல்லை அப்படின்னாலும் அவரோட காட்சி அமைப்புகள் எப்படி இருக்குன்னா, நுணுக்கமான வசனங்கள், அந்த என்ன சொல்றது, அந்த மெல்லிய உணர்வுகள் மூலியமா அந்த காட்சிகளை அடுத்தடுத்த கருத்து கொண்டு போயிட்டே இருப்பாரு மணிரத்னம் அவர்கள். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா தளபதி திரைப்படத்தை எடுத்துக்கலாம். அந்த தளபதி திரைப்படத்துல ரஜினி சார் ரிலீஸ் ஆகிற அந்த காட்சியில பாத்தீங்கன்னா, ஏன், எதுக்கு, தேவா, அவ்வளவுதான். ஸோ அந்த 3 டைலாக்ல இதனாலதான் இந்த காட்சி நடந்தது, இதனாலதான் இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றத அவ்வளோ தெளிவா கொண்டு போயிருப்பாரு மணிரத்னம் அவர்கள். ஆனா இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இது உண்மையிலேயே மணிரத்னம் சார் திரைப்படம் தானா அப்படின்ற ஒரு டவுட்டே வருது. ஏன்னா மணிரத்னம் சார் திரைப்படத்துல இவ்வளவு டைலாக் பேசுவாங்களா அப்படின்றது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு, இந்த படம் பார்க்கும்போது மணிரத்னம் சார் படத்தை பாக்குறோமா இல்ல டிஆரோட படத்தை பாக்குறோமான்ற ஒரு டவுட்டே வந்துச்சு. சொல்ல போனா இந்த படத்தோட டிஆரோட வீராசாமி படத்துல கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலே இவங்க பெரிய ரவுடி, பெரிய கேங்ஸ்டர், போலீஸ்ல இவங்க சுத்தி வலிச்சு என்கவுண்டர் பண்ற அளவுக்கு இவங்க பெரிய டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இவங்க பெரிய ரவுடி பெரிய டான் அப்படின்னா அந்த அளவுக்கு இவங்க என்னதான்டா பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த படத்துல எந்த பதிலுமே கிடையாது. அதே மாதிரி இவங்க பெரிய அரசியல்வாதி கிட்ட இந்த கேங்ஸ்டர் சம்பந்தமா பெரிய டீல்லாம் பேசுறாங்க. 30% அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும், இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, ஆச்சா போச்சா அப்படின்றாங்க. அப்படி என்னதான்டா பண்றீங்க, ஏன், எதுக்கு, எதனால இந்த டீலிங், என்னதான் பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு எந்த பதிலுமே கிடையாது. ஆனா அவங்க பெரிய ரவுடி பெரிய கேங்ஸ்டர் அப்படின்றத நம்ம நம்பி ஆகணும். அப்படி நம்பல அப்படின்னா அவனுங்க பேசியே சாவடிப்பானுங்க. ஆக்சுவலா அவங்க கேங்ஸ்டர் ரவுடின்றத படம் முழுக்க வாயிலேயே வடை சுட்டுதான் ஒப்பைத்தரமே தவிர காட்சிகளை எதுவுமே காட்டவே இல்லை. இந்த சினிமா அப்படின்றது ஒரு விஷுவல் மீடியம். நாம என்ன சொல்ல வருமோ அதை ஆடியன்ஸுக்கு காட்சிகளா காமிச்சாதான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனே ஏற்படும். இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா இவங்க பெரிய டான் பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு வாயிலே தான் சொல்றானே தவிர எந்த ஒரு காட்சியிலும் இவங்க பெரிய டான் அப்படின்றதுக்கு ஒரு நியாயம் சேர்க்கிற வகையில எந்த இடத்துலயும் காட்சியை வைக்கவே இல்லை. இவங்க வாயிலேயே இந்த மாதிரி டைலாக்கா பேசுறதுக்கு பதிலாக இவங்க ஒன்று பண்ணிருக்கலாம். அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துட்டு, இந்தாப்பா இவங்க பெரிய டானு இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கு பாத்துக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட நம்ம ஸ்கிரிப்டை பார்த்து கூட படிச்சுக்கலாம். ஆனா படம் முழுக்க இவங்க பெரிய டானு பெரிய கேங்ஸ்டர் பெரிய ரவுடின்னு சொன்னதை தவிர காட்சியா எந்த இடத்துலயும் அந்த ஒரு டான் அப்படின்ற அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு நியாயம் சேர்க்கிற வகையில எதுவுமே இல்லை. ஆக்சுவலா அந்த படத்துல கமல் சாரை பார்க்கும்போது டான் அப்படின்ற ஃபீல் வரவே இல்லை. இந்த சக்திவேல் அப்படின்ற கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே டான் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வடை சுட்டு திரிகிற ஒரு டம்மி பீஸா தான் நமக்கு தெரிகிறாரு. அதெல்லாம் தாண்டி த்ரிஷா பின்னாடி ஒரு காஜி பிடிச்சு சுத்துற ஒரு டம்மி பீஸா தான் கமல் சாரே நமக்கு தெரிகிறாரு அப்படின்னும் போது அவரோட அந்த சக்திவேல் அப்படின்ற கேரக்டருக்கு அவரோட பிளேஸுக்கு நாங்க வர போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்டா அந்த ஆளே ஒரு டம்மி பீஸா தான் சுத்துறான், அந்த இடத்துக்கு நீங்க என்னடா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது. இன்னொன்னு அந்த ஆளு மேலேயே எங்களுக்கு பெரிய விருப்பம் இல்லாம இருக்கு, நீ அந்த ஆளு இடத்துக்கு வந்தா என்ன வராட்டி என்ன அப்படின்ற மாதிரி படம் பார்க்கும்போது நமக்கு பயங்கரமா ஃபீல் ஆகும். அதே மாதிரி கமல் சார் ஒரு சில காட்சிகளை பேசக்கூடிய அந்த டயலாக் டெலிவரி, அந்த மாடுலேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் காண்டாக தான் செய்யுது. முக்கியமா
த்ரிஷாக்கும் அவருக்கும் நடக்கூட அந்த கான்வர்சேஷன், இவர் ஆவனா போய் கதை வேற சாதிக்கிறாரா, அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது சக்திவேல் அப்படின்ற கேரக்டர் மேலேயே நமக்கு வந்து பயங்கர இரிட்டேட் ஆகுது. அடுத்து நாசருக்கும் கமல் சாருக்கும், நாசர் வந்து இவருக்கு அண்ணன், நாசருக்கும் கமல் சாருக்கும் பார்த்தீங்கன்னா செட்டே ஆகல. அந்த ஈகோ பயங்கரமா கிளாஷ் ஆகுது. தான் தம்பியே போட்டு தட்டுற அளவுக்கு நாசர் அவர்கள் கோபமா இருக்கிறாரு. ஆனா தான் தம்பியை போட்டு தள்ளுற அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள என்னடா நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. அதை கேட்டோம் அப்படின்னா உடனே முகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து படத்துல அந்த த்ரிஷாவோட அந்த கேரக்டர் ஆக்சுவலா நம்ம பேசும்போது ஜென்ரலா சொல்லலாம், இது என்ன ஜென்மனே தெரியல, இது என்ன இங்கேயும் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த படத்துல த்ரிஷா அப்படின்ற கேரக்டர் என்ன ஜென்மனே தெரியல. அந்த கேரக்டர்னால படத்துக்கு ஒரு யூஸும் இல்லை. அந்த கேரக்டர் தூக்குனாலும் படத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. த்ரிஷா வந்துட்டு அந்த டானோட அந்த கமல் சாரோட கீப் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இன்டர்வல் பேக்ல கமல் சாரை போட்டு தனதுக்கு அப்புறம் த்ரிஷாவை சிம்பு கூட்டு போயிறாரு. த்ரிஷாவை சிம்பு கூட்டு போனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா அந்த த்ரிஷா அவங்களோட போர்ஷனே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். அவங்க வந்து பிளாஷ்பேக் ஒன்று காட்டுவாங்க, அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி, அதெல்லாம் அந்த என்ன சொல்றது, ஒரு விபச்சார விடுதலை டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே என்னடா ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சிம்பு வந்துட்டு த்ரிஷாவை கூட்டு போனதுக்கு அப்புறம் சிம்புக்கும் த்ரிஷாவுக்கும் பீச்சில் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அப்போ சிம்பு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு, அதாவது நீ எனக்காக தான் உன்னை கூட்டு வந்தாரு, ஆனா அவர் எடுத்துக்கிட்டாரு, எனக்கு நீ தான், உனக்காக தான் நான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அது என்ன சொல்றது, இந்த காதல் ரசம் ஒழுக்க டயலாக் பேசுற மாதிரி நினைச்சு சிம்பு அவர்கள் வசனம்லாம் பேசுவாங்க. அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, த்ரிஷா விட்டுருங்க, அது ஒரு டுபாகோர் கேரக்டர், சிம்புவரோட கேரக்டர் என்ன ஆகுதுன்னா பயங்கரமா டேமேஜ் ஆகுது. அப்போ இதுக்காக தான் இவர் இவ்வளவு தூரம் பண்ணதா, கம்மலை கொல்றதுக்கான முயற்சி எடுத்து எல்லாத்துக்கும் காரணம் இதுதானா அப்படின்ற மாதிரி ஆகுது. அந்த ஒரு ட்ரெய்லர்ல கூட பாத்தீங்களா, இனிமேல் நான் தான் இங்க ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொன்னதெல்லாம் த்ரிஷாக்காக தானா அப்படின்ற மாதிரி அந்த சிம்புவரோட அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா பயங்கர டேமேஜ் ஆகுது. அந்த சீனே பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டா இருக்கு, ஒரு மாதிரி அருவருப்போம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. த்ரிஷா அவங்க பேசுற டயலாகா இருக்கட்டும், அதை வந்துட்டு இவர் போய் கெஞ்சுற அந்த காட்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேவலமா தான் இருந்து. இது ஒரு சீக்வன்ஸ், இது ஒரு காட்சின்னு சொல்லி எடுத்து வச்சு ஏன்டா அந்த கேரக்டரே டேமேஜ் பண்றீங்க அப்படின்ற அளவுக்கு தான் ஆகுது. அதுலயும் ஒரு சீன்ல சக்திவேலனும் உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு காதுல கேட்ட உடனே ஒரு ஜர்க் ஒன்று கொடுப்பாங்க. நம்ம இந்த தங்க பதக்கம் திரைப்படத்துல சிவாஜி கணேஷ் ஒரு ஜர்க் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டா இருந்து. இன்னொன்னு ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா த்ரிஷா இருப்பாங்க, இந்த பக்கம் கமல் சார் போன்ல பேசுவாங்க, இந்த பக்கம் சிம்பு வந்துட்டு நேர்ல பேசிட்டு இருப்பாரு. அப்போ சிம்பு கிட்டேயும் ஒரு பதில் சொல்லுவாங்க, இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கமல் சார் என்னது வரமாட்டியா அப்படின்னு கமல் சார் சோகமா ஃபீல் ஆவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கிரிஞ்சா இருந்தேன். ஆடா அதுவாவது பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்டோரி சொல்லல ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் ஆயிடப்படல, படமே கேவலமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பேம் பிளாஸ்ட் ஒன்று நடக்கும். ஒன்னு கமல் சார் வந்துட்டு இந்த வழக்கம் போல அவரோட அப்படின்னு போவார்ல, அந்த மாதிரி த்ரிஷாவை பார்க்க போவாரு. போகும்போது இவரோட முதுகுல வந்துட்டு செவுறு விழுந்துடும். அது எப்படி இருந்ததுன்னா, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ பாட்டு வேலையை பார்க்கணும், நீ ஏன் வந்து அதுக்கு வாண்டடா வந்து மாட்டுற அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அந்த காட்சியை பார்க்கும்போதே இருந்து. இன்னொன்னு அந்த காட்சியை பார்க்கும்போது தேட்டர்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கிறானுங்க. ஓ இந்த ஆள் ஏன் இப்படி லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த காட்சி முழுக்க, அந்த காட்சியில படத்துல பல காட்சிகள் பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்துட்டு பயங்கரமா நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்துல இந்த காமெடி சீனுக்காக இல்ல, கமல் சார் சீரியஸா தான் பண்றாரு. ஆனா கமல் சார் பண்ற சீரியஸே நமக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது காமெடியா இருக்கும். அதுலயும் கிளைமேக்ஸ்ல சிம்பு கிட்ட வந்துட்டு சொல்லுவாரு, நான் சொன்ன மாதிரி உன் தங்கச்சி கூட்டு வந்துட்டா பாத்துட்டியா அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் இவரு நம்ம தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்த மாதிரி இவரெல்லாம் ஒண்ணு கிழிச்சிருக்க மாட்டாரு. அந்த கேரக்டரே வாண்டடா வந்து நான் இதுதான் எங்க அண்ணன் இதான் எங்க அப்பா இப்படிதான் செத்தாரு சொன்ன உடனே இவரு கூட்டு போய் விடுவாரு. அவ்வளவுதான் தவிர நம்ம இவரு நம்ம படம் முழுக்க இவரு தேடி கண்டுபிடிச்சு இந்த மாங்கன்னு போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கூட்டு வந்தேன் பாத்தியா அப்படின்னு கமல் சார் சொல்லும் போது தேட்டர்ல பயங்கரமா சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த படத்தை நான் எதை வேணாலும் பொறுத்துப்பேன். ஆனா இன்டர்வல் பேக்ல கமல் சாரை நேபாள அந்த பனிமலை உச்சியில கொண்டு போயிட்டு போடுதல பிளான் பண்ணி அவர் என்ன பண்ணாங்க, சுட்டுட்டு தள்ளி விட்டுருவாங்க. அவரும் கீழே போய் விழுந்துருவாரு. வழக்கம் போல ஹீரோ அந்த மலை உச்சியில இருந்து அந்த அருவில இருந்து கீழே விழுந்து அவர் தப்பிச்சு வருவாரு, திரும்ப வருவாருன்றதுதான் இந்த தமிழ் சினிமாவோட நியதி. அப்படி அவர் விழுந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் அங்கிருந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா தற்காப்பு கலை கத்துப்பாரு. அதாவது விழும்போது சக்திவேலா விழுற கமல் சார் பாத்தீங்கன்னா 2 வருஷம் தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இந்தியன் டூல வர இந்தியன் தாத்தாவா தான் வருவார். அதாவது அந்த தற்காப்பு கலைக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல, அந்த யூனிஃபார்ம்ல சுத்துவாரு. இதெல்லாம் என்ன கருமாதிர ஸ்கிரீன் பிளேன்னு தெரியல. இவர் போய் தற்காப்பு கலையை கத்துக்கிட்டாரு அப்படின்னா என் ட்ரெஸ்ஸை மாதிரி போட்டு வந்தா என்ன எடுப்பது, அது என்ன கர்ணனோட கவசம் கொண்டலாமா, ஏன் கழட்டவே கூடாது, இல்ல கழட்டினா வந்துட்டு தற்காப்பு கலை டட்டலான்னு மறைஞ்சு போயிடுமா என்ன? ஏன் கமல் சார் இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே நடிச்சாரு அப்படின்றது பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு, காண்டாவது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இந்த படத்துல டேர்ன் ட்விஸ்ட்னு ஒரு இடமும் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்கா கூட ஒரு சீனுமே இல்லை. அதாவது அடுத்த சீன் இதுதான் வரும், அடுத்த டைலாக் இப்படி தான் பேசுவாங்கன்ற கொண்டு நம்மளால அவ்வளவு ஈஸியா கெஸ் பண்ற அளவுக்கு தான் மொத்த படமே இருக்கு. இன்னொன்னு ஆக்சுவலா அடுத்த சீன் இதுதான் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே போட்டு ஜவ்வு மாதிரி இழுக்கிறதுல அதெல்லாம் இருக்கிறதுல ரொம்ப கொடூரமானது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு நமக்கு அதிகபட்சமே 10 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம்
இங்கேருந்து நம்ம அங்கே போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆனால் எவ்வளோ காண்டா இருக்கும். ஏன்டா 10 நிமிஷம் போகிற இடத்துக்கு எதுக்குடா 1.5 மணி நேரம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த படமே இருக்கு. அதாவது ஈஸியாக கெஸ் பண்ணுற காட்சியை கூட இன்னும் இவனுங்க என்னமோ உலகளாவிய ஸ்க்ரீன் பிளே எழுதின மாதிரி ஜவ்வு மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. செம்ம கடுப்பு. இதில் இன்னொன்று, கமல் சாருக்கு இந்த மேக்கப்பு டெக்னிக்கலாக எவ்வளோ பிரில்லியன்ட் தெரியுமா, கமல் சார் எவ்வளோ நுணுக்கமாக நடிப்பார் தெரியுமா அப்படின்னு கமல் சார் ஆக்டிங்கை கொஞ்சம் நுணுக்கமாக காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய காட்சிகள் காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்க்ரீன் பிளே இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே ஒரு நல்ல ஸ்டோரி இருந்தது அப்படின்னா யார் வேணாலும் ஹீரோ ஆகலாம். ஆனால் இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி எதுவுமே இல்லை அப்படின்னா கமலே நடித்தாலும் அந்த படம் குப்பையாக தான் இருக்கும். இதில் வேற மிர்சாபூர் நடித்த அலி பசல், ஜோஜி ஜார்ஜ், நாசர், அசோக் செல்வன்னு இவங்க எல்லாரும் கூட்டு போட்டு டம்மி பீஸா உலா விட்டு அந்த கேரக்டருக்கான அந்த வேல்யூ எதுவுமே இல்லாமல் இவங்களையும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட கதையும் ஸ்கிரீன் பிளேயும் கமல் சார் சொன்னதாகவும் அதை கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து அந்த படத்தை மணிரத்னம் இயக்குனதாகவும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த படத்தோட இந்த கதை ஸ்கிரீன் பிளே வந்துட்டு மணிரத்னம் சார் கிட்ட வந்து கமல் சார் சொல்லும்போது மணிரத்னம் சார் மைண்ட்ல என்ன ஓடி இருக்குன்னு யோசிச்சு பாக்குறேன். என்ன இந்த நம்மளோட நாயகன் சக்கச்சவந்த வானத்தையே நம்ம கிட்டே திருப்பியே சொல்றாப்ல அப்படின்னு மணி சார் மைண்ட்ல கண்டிப்பா ஓடி இருக்கும். ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்து நிறைய காட்சிகள் பார்த்தீங்கன்னா நாயகன் அந்த சக்கச்சவந்த வான திரைப்படத்தோட அந்த கதையோட பயங்கரமா கனெக்ட் ஆகுது. ஆனா அப்படி இருந்தும் நல்லா இல்லை. ஆனா ரவி கே சந்திரன் அவரோட சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்து. அதே மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தன்னால எந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தன்னோட பின்னணி இசையின் மூலமா காப்பாற்ற அவர் முயற்சி பண்ணாரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல கடவுளே வந்தாலும் இந்த படத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவர் ஏதோ அங்கங்க கொஞ்சம் ஏதோ ஒப்பித்துற மாதிரி தான் ஏஆர் ரஹ்மான் அவர்களே போட்டுக்கிறாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு சில காட்சிகள் பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு மாதிரி பொங்குற மாதிரி காட்சி வருது, டப்புன்னு அந்த காட்சி அப்படியே ஆஃப் ஆயிடுது. அவரும் ஏஆர் ரஹ்மான் சாரும் என்ன பண்ணாரு, அவரோட முடிஞ்ச அளவுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் இந்த படத்துக்கு அவங்க வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த படத்தை அங்கங்க கொஞ்சம் காப்பாத்துறது அந்த 5 வண்ண பூவே அந்த பாட்டு காப்பாத்துது. ஆனா அதுவே ஒரு இடத்துல ஓவர் டோஸ் ஆகி அந்த பூவை கொஞ்சம் பிச்சு போடுங்கடா அப்படின்ற அளவுக்கு அந்த 5 வண்ண பூவே சாங் வந்துட்டு கொஞ்சம் நம்மளை வெறுப்பேற்றுறவள தான் இருந்தது. அடுத்து அந்த காலை கனவில் காதல் கொண்ட அந்த பாட்டு வந்து படத்துல எந்த இடத்துக்குமே வரல. ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பாட்டு. அது அந்த மாதிரி ஒரு மொக்க படத்துல வச்சு அந்த பாட்டை வேஸ்ட் பண்ணாம வேற ஏதாவது ஒரு நல்ல படத்துக்கு அந்த பாட்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அண்ட் ஆக்சுவலாக மணிரத்னம் அவர்களும் கமல் அவர்களும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு லெஜெண்டாக பார்க்குது அப்படின்னும் போது இவங்க கிட்ட ஒரு தரமான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு திரைப்படம் தான் ஆடியன்ஸும் சரி சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஒரு குவாலிட்டியான திரைப்படத்தை தான் கமல் சார்ட்டையும் மணி சார்ட்டையும் எதிர்பார்ப்பாங்க. பட் இவங்க இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு குப்பரகமான ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது அவங்க மேல இருக்கிற மரியாதையை அவங்களே இழக்க நேரிடுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தயவுசெய்து நாங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நாம எல்லாம் அவங்களோட திரைப்படங்களை பார்த்து தான் ஓகே படம்னா இப்படிதான் எடுக்கணும், இந்த மாதிரி தான் நடிக்கணும் அப்படின்னு அவங்கள பார்த்தா நம்ம கத்துக்கிறோம். அப்படின்னும் போது இவங்கள மாதிரி படம் எடுக்கணும்டா அப்படின்ற இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து தொலைச்சிட்டாங்களே அப்படின்ற இடத்துக்கு அவங்க வரதை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு.